விஜய் ரசிகர்களுக்காக மீண்டும் மீண்டும் அறிவித்தலை தருகின்றோம். விஜயின் 43வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார் விஜய் அவர்களுக்கு எங்களுடைய அதிரடி ஆட்டம் நிகழ்ச்சி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, எங்களுடைய இளைஞர்களுக்கு மிகவும் பிடித்த நிகழ்ச்சியாகத்தான் இருக்கின்றது. அதிரடி ஆட்ட நிகழ்ச்சியாக இருக்கின்றது. அதிரடி ஆட்ட நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு சுவாரஸ்யமான பாடல்களை, குத்து பாடல்களை, அதிரடியான பாடல்களை தந்து கொண்டு தான் இருக்கின்றோம். எங்களுடைய ஆர்ஜிஎஸ்கள், முன்னுக்கு கலைகளத்தில் இருக்கின்ற ஆர்ஜிஎஸ்கள் கூட குத்து பாடலை கேட்பது, குத்து பாடல் என்றாலே அதிரடி ஆட்டம் என்றாலே முன்னுக்கு வந்து விடுவார்கள். ஆர்ஜிஎஸ்கள் உள்ளுக்கு கலையத்துக்குள் வந்து விடுவார்கள். குத்து பாடலை பார்ப்பதற்காக வேண்டி, ஆடுவதற்காக வேண்டி அவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கின்றது தான் எங்களுடைய அதிரடி ஆட்டம் நிகழ்ச்சியாக இருக்கின்றது. அதிரடி ஆட்டம் நிகழ்ச்சியில் சுவாரஸ்யமான பாடல்களை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து மனிதர்கள் இது www.tamariyapon.com இணைந்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, அடுத்த பாடலை தருவதற்கு முன் அந்த பாடலை கூற வேண்டும். பாகுபலி திரைப்படத்திலிருந்து பாடலை தரப்போகின்றோம். பாகுபலி திரைப்படம் 1, 2 and 3 2 திரைப்படமாக வந்திருக்கின்றது. அதில் 2வது திரைப்படத்திலிருந்து பாடலை தரப்போகின்றோம். பலே பலே பாகுபலி என்ற பாடலை தரப்போகின்றோம். சுவாரஸ்யமாக தான் இருக்கின்றது அந்த பாடல். பாடல் என்றாலே பாகுபலி திரைப்படத்தில் மிகவும் பெயர் போன பாடலாகத்தான் இருக்கின்றது பலே பலே பாகுபலி என்ற பாடல். தொடர்ந்து மனிதர்கள் இது உங்கள் www.tamari.com இணைந்திருக்கின்றது. இது உங்கள் அதிரடி ஆட்டம் நிகழ்ச்சியினூடாக.
தொடர்ந்து இணைந்திருக்கணும். இது உங்கள் அதிரடி ஆட்டம் நிகழ்ச்சியோட www.tamariyafm.com இணைந்திருக்கின்றீர்கள். சுவாரஸ்யமான பாடலை பார்த்துவிட்டு வந்திருக்கின்றோம். பாகுபலி திரைப்படத்திலிருந்து அதிரடியான பாடலாக இருக்கின்றது. பாகுபலி திரைப்படம் என்றால் எல்லாருக்கும் பேசப்பட்ட திரைப்படமாக தான் இருக்கின்றது. சுவாரஸ்யமான பாடல் ஒன்று பார்த்துவிட்டு வந்துகின்றோம். அது மட்டும் இல்லை, விஜயின் பிறந்த நாளாக இருக்கின்றது. இந்தியாவில் மட்டுமில்லை, இலங்கையிலும், அதாவது தமிழ் பேசுகின்ற மக்களிடத்திலும் மிகவும் சுவாரஸ்யமான நடிப்புகளை வெளிக்காட்டி இருக்கின்றார் விஜய் அவர்கள். 43வது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அவருக்கு மிக மிக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்கள் தாமரை வானொலி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் தொடர்ச்சியாக இணைந்தீர்கள். இது உங்கள் தாமரை எஃப்எம் www.tamariyafm.com இணைந்திருக்கின்றீர்கள். இது உங்கள் அதிரடி ஆட்டம் நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றீர்கள். எங்கள் ஒரு அழைப்பினை மேற்கொண்டிருந்தார் ஒரு நபர். அவரை கட்டாயம் குறிப்பிடத்தான் வேண்டும். எனது நண்பர்களுக்கும் எனது தோழர்களுக்கும் எனது சகோதரிகளுக்கும் ஒரு பாடல் ஒன்றை தருமாறு கேட்டிருந்தார். அதுவும் இளைய தளபதி விஜயினுடைய பாடலை தருமாறு மிக்க பணிதாக கேட்டுக்கொண்டிருந்தார். அவருக்கு உரிய பாடலாகத்தான் இருக்கின்றது. அவருக்கு கட்டாயம் கொடுக்க வேண்டிய பாடலாகத்தான் இருக்கின்றது. அவருக்கான ஒரு பாடலை ஒன்றை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய பெயரை குறிப்பிட்டதாக வேண்டும். அவருடைய பெயர் தான் ரமேஷாக இருக்கின்றார். அவருக்கு மிக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் தொடர்ந்து முனைந்தீர்கள். இது உங்கள் தாமரை எஃப்எத்தின் அதிரடி ஆட்டம் நிகழ்ச்சியினூடாக www.tamariyafm.com என்ற முகவரினூடாக இணைந்திருங்கள். தொடர்ந்தும் பாடலை பார்த்துவிட்டு நிகழ்ச்சியுடன் இணைந்து கொள்வோம். ராமா கிட்ட வில்ல கேட்டேன். பீமா கிட்ட கதைய கேட்டேன். ராமா கிட்ட வில்ல கேட்டேன். பீமா கிட்ட கதைய கேட்டேன். முருகு கிட்ட மயில கேட்டேன். ஈசை கிட்ட மலைய கேட்டேன். உங்க கிட்ட அன்ப கேட்ட ராமா கிட்ட வில்ல கேட்ட. பீமா கிட்ட கதைய கேட்டேன். பள்ளி கூட புள்ள போல சாதி பார்க்காம சேர்ந்திருப்போ. புள்ளி வச்ச வேங்க போல பயமே இல்லாம வாழ்ந்திருப்போ. பெரு புகழ் கொண்டவங்க ஊருக்குள்ள ரொம்ப பேரு. பேரிலேயே புகழ கொண்ட என்ன போல வேற யாரு? ஆண்டவன் தான் என்ன பார்த்து என்ன வேணும் என்று கேட்டா. அகதியான மக்களுக்கு அமைதியான நாடு கேட்பேன். ராமா கிட்ட வில்ல கேட்டேன். பீமா கிட்ட கதைய கேட்டேன். நித்தம் நீதான் உழைச்சி பாரு. மெத்த இல்லாம தூக்கம் வரும். சத்தமின்றி உதவி செஞ்சா
வாழும் போதே சொர்க்கம் வரும். பாரதியே படிச்சு புட்டா பெண்களுக்கு வீரம் வரும். கால் மார்க்ஸ் நினைச்சு புட்டா கண்களுக்குள் நெருப்பு வரும். பெரியார மதிச்சு புட்டா பகுத்தறிவு காணா வரும். அம்மா அப்பாவை வணங்கி பாரு, எல்லாருக்கும் எல்லாம் வரும். வில்லே 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 வர வில்லே நில்லே 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 தில்லு இருந்தா எதிர நில்லே வில்லுன்னா 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 ரமா 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 கிட்ட வில்ல கேட்ட பீமா 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 கிட்ட கதைய கேட்ட. தொடர்ந்து மனிதர்கள் இது உங்கள் அதிரடி ஆட்ட நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். உங்கள் சுவாரஸ்யமான பாடலை பார்த்து விட்டு வந்திருக்கின்றோம். விஜய் நடித்த திரைப்படத்திலிருந்து அதிரடியான பாடல் ஒன்று பார்த்து விட்டு ராமா 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 என்ற பாடலை பார்த்து விட்டு வந்திருக்கிறோம். விஜயின் ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்ததாக தான் இருக்கின்றது, பிடித்தமான பாடலாக தான் இருக்கின்றது. மிகவும் சுவாரஸ்யமான பாடலை தான் தந்து கொண்டிருக்கின்றோம். விஜயின் ரசிகர்கள் மத்தியில் பேசப்படுகின்ற விதத்தில் கூறத்தான் வேண்டும். விஜயின் ரசிகர்கள் மத்தியில் பேசப்படுகின்றது. இன்றைய பிறந்த நாள் பற்றினா விஜயின் ரசிகர்கள் மத்தியில் பேசப்படுகின்றது. விஜய்க்கு இன்றைய 43வது பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். விஜயின் இன்றைய 43வது திரைப்பட பாடலாக இருக்கின்ற, அதாவது மன்னிக்கவும் பிறந்த நாளாக இருக்கின்றது. அந்த வகையில் விஜயின் ரசிகர்கள் மத்தியில் பேசப்படுகின்றது தான் இன்றைய பாடலாக இருக்கின்றது. அது மட்டுமில்லை, இன்றைய அதிரடி ஆட்ட நிகழ்ச்சிகளாக மிகவும் சுவாரஸ்யமான பாடலை தந்து கொண்டிருக்கின்றோம். அதிரடியான பாடலை, குத்து பாடலை தந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் உங்களிடத்தில் மீண்டும் மிக்க 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 வாழ்த்துக்களை மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமில்லை, இன்றைய நாளுக்குரிய நிகழ்வுகள் மத்தியிலும் விஜயினுடைய வரலாற்று சுவடுகள் பதிக்கப்பட்டு இருக்கின்றதாக கூறப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமில்லை, எங்களிடத்திலிருந்து இந்தியாவை சேர்ந்த நபர் ஒருவர் எங்கள் அழைப்பினை மேற்பட்டிருந்தார். சென்னையிலிருந்து இந்த அழைப்பினை மேற்பட்டு கொண்டிருந்தார். அவர் கூறியது, நான் சென்னையிலிருந்து கதைக்கின்றேன். விஜய் தளபதி, அதாவது என்னுடைய அண்ணாவாக, விஜயை அண்ணாக என்றான் கூறுகின்றார்கள். அண்ணாக்கு சுவாரஸ்யமான பாடல், அண்ணாவின் திரைப்படத்திலிருந்து சுவாரஸ்யமான பாடல் ஒன்றை தருமாறு கேட்டிருந்தார். கணேஷ் அவர் கூறியிருந்தார். கணேஷ் என்பவர் கூறியிருந்தார். அவருடைய சகோதரர்களுக்கும் தாய் தந்தையர்களுக்கும், அது மட்டுமல்ல அவர்களை தளபதிக்கும் கூட அவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். அது அவர்களுக்கு என்ன பாடல் ஒன்றை தருமாறு கேட்டுக்கொண்டிருந்தார். மிகவும் மிகவும் மிக்கதாக பாடலை தந்து கொண்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லை, இது உங்கள் அதிரடி ஆட்ட நிகழ்ச்சியினுடைய தாமரை FM இதனூடாக இணைந்திருக்கின்றீர்கள். இது www.tamrayfm.com இணைந்திருக்கின்றீர்கள். அது மட்டுமில்லை, சுவாரஸ்யமான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் உங்களிடத்தில் நாங்கள் சுவாரஸ்யமான பாடல்களை மட்டுமல்ல சுவாரஸ்யமான தகவல்களை தந்து கொண்டிருக்கிறோம். தற்பொழுது நேரம் 2:37 வினாடிகளாக இருக்கின்றது. நாங்கள் தொடர்ந்து 2:30 இணைந்து கொள்வோம். உங்கள் அதிரடி ஆட்டத்தினூடாக இணைந்து கொண்டிருப்போம். அது மட்டுமில்லை, சுவாரஸ்யமான பாடல்களை தந்து கொண்டிருக்கின்றோம். அதே போலதான் அடுத்த பாடலை தொடர்ந்து இணைந்திருப்போம். தனியா பேசிட்டு இருக்கா, அதுவும் செவத்த பார்த்து பேசிட்டு இருக்கா. என்ன பண்றது? கீழ்பாக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணிடலாமா? நோ 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 நோ, ஆம்பளைங்க தனியா நின்னு பேசினாதான் கீழ்பாக்கத்துக்கு அனுப்பணும். அப்போ ஒரு பொண்ணு தனியா பேசினா? யாரோ ஒரு பையனை கீழ்பாக்கத்துக்கு அனுப்ப போறான்னு அர்த்தம். பாசு மறுபடியும் ராசா ராசா